36 தத்துவங்களில் நம்ம சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆத்ம தத்துவங்கள் அப்படின்னு மூன்றாக பிரித்து 36 தத்துவங்களும் விரிவாக பார்த்தோம். இந்த 36 தத்துவங்கள் ஏன் நம்ம பார்த்தோம்னா அது சைவத்துக்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு. அதுக்காக நம்ம அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து பார்த்தோம். கடந்த வகுப்புலாம் அதை தெளிவாக பார்த்தோம். அது முடித்த உடனே நம்ம பார்த்தது பகுத்தாய்வு அப்படிங்கிற ஒரு தலைப்பு. 36 தத்துவங்களை எப்படிலாம் பகுத்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தது ஆன்மாக்களை 3 வகையாக பிரித்து நம்ம பார்த்தோம். சகலர்கள், பிரளயாகலர்கள், விஞ்ஞானகலர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த சகலர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாருமே சகலர்கள்னு பார்த்தோம். ஸோ சகலர்களுக்கு 3 மலங்கள் இருக்கிறதா நம்ம பார்த்தோம். ஆணவம், கண்மயம், மாயை. மாயையிலையும் பிரகிருதி மாயையால் ஆன தனு கரண பூண போகங்களை உடையவர்கள் சகலவர்த்தம். இதை நம்ம போன தடவை ரொம்ப தெளிவாகவே பார்த்தோம். பிரளயாகலருக்குமே மாயை உண்டு, ஆனால் பிரகிருதி மாயை கிடையாது. அசுத்த மாயையால் ஆன தனு கரண பூண போகங்களை உடையவர்கள் பிரளயாகலர்கள். அது அந்த மாயை ஒரு பந்தப்படுத்தும் சக்தியாக இல்லாததால் பிரளயாகலரை இருமலம் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கமும் உண்டு. அவங்களுக்கு 2 மலங்கள் தான் பந்தப்படுத்தும் மலங்களாக இருக்கிறது. எது? ஆணவமும் கண்மமும். அசுத்த மாயால் ஆகிய தனுகரண பூண போகங்கள் உடையவர்கள் தான் யாரும் பிரளயாகலர். அதற்கு அடுத்து மேல்நிலையில் இருக்கிறவர்களை நம்ம விஞ்ஞான கலர்னு பார்த்தோம். இப்போ விஞ்ஞான கலருக்கு இந்த தனுகரண பூணங்கள் எல்லாம் சுத்தமாயால் ஆகியது. சுத்தமாயை பூணங்களில் வாழ்பவர்கள். அவர்களை ஒரு மலமுடைய ஆன்மாக்கள்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா இப்போ அந்த சுத்தமாய பூணங்கள் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வித்யா தத்துவத்துக்கு மேலே இருக்கு. இப்போ நம்ம படத்தில் அங்கே பார்த்தோம்னா வித்யா தத்துவத்தில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடர் இதெல்லாம் எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த காலத்துக்கு மேலே இருக்கிறது தான் சுத்தமாய். அப்போது அவங்களுக்கு அங்கே காலத்தையும் கடந்து இருக்கிறனால காலம், நியதிக்கு உட்பட்ட இந்த கர்ம மலமும் கிடையாது. ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற அந்த 3 மலங்களில் விஞ்ஞான கலரை ஒரு மலமுடைய ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்கு. ஏன்னா அவர்கள் கர்ம மலம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா கர்மத்தை தாண்டி மேலே போயிருக்கிறாங்க. சுத்த மாயையால் ஆகிய தனுகரண பூணங்கள் உண்டு அவர்களுக்கு. இருந்தாலும் அது பந்தப்படுத்தும் மலம் கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஒரே ஒரு மலம் தான் பந்தப்படுத்தும் மலம். அது ஆணவம் மட்டும்தான். அதனால் நம்ம சைவ சித்தாந்த புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மலமுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞானகலர், 2 மலமுடைய ஆன்மாக்கள் பிரளயாகலர், 3 மலமுடைய ஆன்மாக்கள் சகலர்கள் அப்படின்னு பொதுவாக போட்டிருப்பாங்க. இப்போ போட்டதுடைய விளக்கத்தை தான் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இப்போ அது போன வகுப்புக்கு நம்ம பார்த்ததோட ஒரு தொடர்ச்சியாக இதை வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு தெளிவு வந்திருக்கிறோம். இது ஒரு பகுத்தாய்வு. 36ல் இது ஒரு பகுத்தாய்வு இந்த விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலருங்கிறது ஒரு விதமான பகுத்தாய்வு. இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் அதோட தொடர்ச்சியாக சொல்கிறேன். இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் சகலரா, பிரளயா கலரா, விஞ்ஞான கலரா அப்படின்னு இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டாபிக் வந்தனால அவர் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தவர். இதே மாதிரி தனுகரண பூண போகங்களில் இருந்தவர். இருந்தாலும் அவர் எங்கேருந்து வந்தவர்? கைலாயத்திலேருந்து வந்தவர். இப்போ கைலாயத்தில் இருக்கிறது என்ன? சுத்தமாயா போனம். அப்போ விஞ்ஞான கலர் ஆன்மா அளவுக்கு உயர்ந்தவர் நம்பொருட்டு கீழே இறங்கி வர்றார். இந்த ஸ்தூல உடம்பு மட்டும்தான் சகலருக்குரியது. சூக்ஷ்ம உடம்பும் காரண உடம்பும் எல்லாமே விஞ்ஞான கலருக்கு உரியது. இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இல்லாட்டி இந்த அருளாளர்களுக்கும் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசம் நமக்கு புரியாது. ஸோ இந்த ஒரு பகுத்தாய்வு பண்ணுறது நம்ம அதுக்காக தான் நம்ம போன வகுப்பில் தெளிவாக பண்ணணும். இது ஒரு டாபிக். சுந்தரமூர்த்தி நாயனார் இதில் யார் சார்? சுந்தரமூர்த்தி நாயனார் விஞ்ஞான கலர். விஞ்ஞான கலரில் சுந்தரமூர்த்தி நாயனார். எல்லாருமே அருளாளர்கள் எல்லாருமே சகல வர்க்கத்தை கிடையாது. இருந்தவர்கள் நான் இப்படி நினச்சிட்டேன் சார். பிள்ளையா கலராக இருக்கிறாரு, சுவாமி தடுத்தாண்டு கொண்டோமே விஞ்ஞான கலராக மாறுறாரு அப்படின்னு நினச்சி. எல்லா ஆன்மாக்களுமே சகலராக இருந்து ஒன்றொன்றா மேலே போனவர்கள். இவர் வரப்பையே பிள்ளையா கலராக சுவாமி தடுத்தாண்டு கொண்டோமே விஞ்ஞான கலராக இருக்கிறார் நான் நினச்சிக்கிட்டேன். விஞ்ஞான கலர் விலைக்கு உயர்ந்து கைலாயத்திலே வாழ்ந்தவர். ஆமாம். அங்கே இருந்து நம் பொருட்டு
கீழே இறங்கி வர. அப்போ ஒரு தடவை விஞ்ஞான கலராக ஆனவர் திருப்பி சகலராக வர்றது கிடையாது. இல்லை பிள்ளையா கலர்னு வரல, மேலே அதெல்லாம் தாண்டி போயிட்டார் அவர். இப்போ இறங்கி வரும்போது இங்கே வரார். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தனுகரண பூண போகங்கள் எல்லாம் இந்த பிரகிருதி மாயால் ஆனது. இப்போ இங்கே நம்மளுடைய உடம்பு வந்து பிரகிருதி மாயால் ஆனது. அப்போது நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தது சகலர், பிரளயாகலர், விஞ்ஞான கலர். இது ஒரு விதமான பகுத்தாய்வு. இதை பகுத்தாய்வு பண்ணுறத நம்ம நோக்கம் என்னென்னா, நமக்கு தெரியும் எங்க நிலைக்கு நம்ம போக வேண்டி இருக்கு, அருளாளர்கள்லாம் யாரு, அவங்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பகுத்தாய்வு சைவத்தில் இருக்கு. இந்த ஒரு டாப்பிக்காக நம்ம எடுத்ததுக்கு காரணம் இது ஒரு தனிச்சிறப்பாக இருக்கு. நீங்கள் வேற எந்த தத்துவ ஞானத்தில் போனாலுமே இந்த மாதிரி ஆன்மாக்களை பிரித்து ஒரு இது கிடையாது. பொதுவாக சொல்லியிருப்பாங்க இறைநிலை அடைந்தார்கள். இப்போ நம்மதில் அதில் ஒரு தெளிவு இருக்கு. அதை போல இந்த வகுப்புல நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஆன்மாக்களின் அவஸ்தைகள். முதல்ல நம்ம பார்த்தது ஆன்மாக்களின் பிரிவுகள். இது வந்து ஆன்மாக்களின் அவஸ்தைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த அவஸ்தைகள் அப்படிங்கிறது என்னன்னா அனுபவங்கள் தான் அவஸ்தைகள்னு சொல்றோம். இப்போ நம்ம சாதாரணமாக அவஸ்தைப்படுறாங்க அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா 3 நிலைகளில் அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், இது வந்து நினைவு நிலைன்னு சொல்கிறோம். விழிப்பு நிலை, நம்ம விழிச்சிருக்கிறோம், விழிப்பு நிலை. இல்லை தூங்குறோம், ஸோ தூங்கும் போது கனவு வருது, அப்போ அது கனவு நிலை. அப்புறம் தூக்க நிலை. ஸோ 3 நிலைகள் வந்து பொதுவாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் அனுபவத்தில் இருக்குது. இதைத்தான் அவஸ்தைங்கிறாங்க. இப்போ அவஸ்தைகள் எத்தனைன்னா 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பொதுவாக சொல்கிறோம். எது? நினைவு நிலை, இல்லை விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. 3 நிலைகள். இந்த 3 நிலைகளில் தான் எல்லா அனுபவங்களையும் அடக்கிடுறாங்க. இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இப்போ இந்திய தத்துவ ஞானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 நிலைகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போ அவர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, விழிப்பு நிலைங்கிறது மனசு வந்து முழுசாக விழிக்கிற நிலையை வந்து விழிப்பு நிலைன்னு சொல்கிறோம். மனசு செயல்படாத நிலையை உறக்க நிலைன்னு சொல்கிறோம். ஒரு பாதி உறக்கமாக இருக்கிற நிலையில் கனவுகள் வருது அப்படின்னு பொதுவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த தத்துவத்தை எடுத்துட்டாலும் சைவத்தில் மட்டும்தான் அதை ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த அனுபவ நிலைகளை வந்து அவங்க 5ஆக சொல்கிறாங்க. இப்போ சைவத்தில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அவங்க என்ன சைவத்தில் என்ன சொல்கிறோம்னா, விழிப்பு நிலை இங்கேயும் உண்டு. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்கம், உயிர் படக்கம் அப்படின்னு ஒரு 5 நிலையாக பிரிக்கிறாங்க. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, அதுக்கு அடுத்து உயிர்ப்பு அடக்கம் அப்படின்னு 5 நிலைகளில் இந்த அவஸ்தைகளை நம்ம சொல்கிறோம். இதைத்தான் அவஸ்தைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை வந்து தமிழில் நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா வேக்கிங் ஸ்டேட்டு, ட்ரீமிங் ஸ்டேட்டு, ஸ்லீப்பிங் ஸ்டேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் வந்து ஜாக்கிரத் அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தைங்கிறாங்க. தூக்கத்தை வந்து சுசுப்தின்னும், கனவை வந்து சொப்னம்னும், விழிப்பு நிலை ஜாக்கிரத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ 3 மொழிகள்லையுமே இதை பற்றி விவாதங்கள் இருக்குது. இப்போது இதில் சைவத்தில் இதை சொல்கிறதான சிறப்பு என்னென்னா, மற்றவங்கெல்லாம் இது வந்து ஏதோ மனசோட சம்மந்தப்பட்ட ஒன்று, மனதோட விழிப்பு நிலையில் சம்மந்தப்பட்ட ஒன்று, இப்படி தான் எல்லா தத்துவ ஞானங்களும் பேசுது. சைவம் இதை வேறு விதமாக அணுகுது. இதை இப்போ நம்ம முழுசாக படித்தோம்னா தெரியும் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு. இப்போ சைவத்தில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த படத்திலே பாருங்களேன், 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள். இப்போ 24 தத்துவங்கள் இங்கே எழுதியிருக்கிறோம். ஆன்ம தத்துவங்கள் 24. சித்தத்திலேருந்து ஆரம்பித்து கடைசியாக இருக்க பஞ்சபூதங்கள் வரைக்கும் 24 அங்கே எழுதியிருக்கிறோம். இந்த 24மே இப்போ நம்மளுடைய உடம்பு தான். இப்போ நம்மளுடைய உடம்புல 24 தத்துவங்கள் இருக்குது. இதனால தான் அது ஆத்ம தத்துவங்கள்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தூள உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு எல்லாமே அதுக்குள்ளே அடக்கும். இப்போது இந்த இதுக்கு மேலே இருக்குல்ல வித்யா தத்துவங்கள் 7. இந்த வித்யா தத்துவங்கள் 7ல் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன்னு போட்டிருக்கிறோம். இப்போ இந்த புருடனுக்கு இருக்கக்கூடிய 5 சட்டைகளைத்தான் பஞ்ச கஞ்சுகம்னு நம்ம படித்தோம். பழைய வகுப்புகளில் தெளிவாக அதை பேசியிருக்கிறோம், பஞ்ச கஞ்சுகம்னு சொல்லி. அப்போ அந்த புருடன்கிறது தான் ஆத்மா, அதுதான் பசு, அதுதான் உயிர். இப்போ அந்த புருடன் இந்த உடம்புல எங்கே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சைவ சித்தாந்தம் எடுத்துக்கிட்ட ஒரு ஆராய்ச்சி. இப்போ இந்த புருடன் வந்து இந்த 24 நம்ம படிச்சிட்டோம், ஓகே. இப்போ இந்த 24 ஆனது நம்ம உடம்பு, இதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் கிடையாது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த புருடன்கிறது எங்கே இருக்கு? உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கா,
இல்லை வியாபிச்சே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது மையம் கொண்டு செயல்படுதா, அது எங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி. அப்போது சைவம் சொல்கிற ஒரு விளக்கம் என்னென்னா, புருடன் அப்படிங்கிறது விழிப்பு நிலையில் நம்ம நெத்தியில் இருக்குது, நெத்தி பொட்டில் இருக்குது. புரியுறதுல? இது இந்த மாதிரி விளக்கங்கள் வந்து மற்ற தத்துவத்தில் கூட இல்லை. புருடன் எங்கே இருக்குன்னா இந்த நெற்றி பொட்டுக்கிட்ட நம்ம பொட்டு வைக்கிறோம்ல அந்த இடத்துல இருக்கு. இப்போ இதையும் நீங்கள் சொல்கிற அந்த குண்டலினி சக்தியெல்லாம் நீங்கள் குழப்பிக்கிற கூடாது, அது வேற. இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது. குண்டலினி சக்தி ஏறி வந்தால் எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறது. புருடன் இங்கே தான் இருக்கார். இப்போ விழிப்பு நிலையில் புருடன் எங்கே இருக்காரு? இங்கே இருக்கார். அதனால தான் நம்ம திருநீர் பூசுறது, குங்குமம் வைக்கிறது எல்லாமே அந்த புருடனுக்கு தான். அங்கே தான் உள்ள புருடனுக்குள்ளே தான் இறைவன் இருக்கார். அப்போது அதனால தான் நம்ம எல்லாமே நெத்தியில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இப்போ புருடன் இங்கே இயங்கும் பொழுது இப்போ நமக்கு எத்தனை தத்துவங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த இதில் பார்த்தோம்னா 24 நம்மகிட்ட இருக்குது. இப்போ விழிப்பு நிலையில் நம்ம இருக்கிறோம், 24 இருக்குது. ப்ளஸ் 1 அந்த புருடன் இருக்குது. புருடன் இருக்கிறனால தான் உயிரோடு இருக்கிறோம். புருடன் இருக்குது. அப்போ 25 ஆயிடுச்சு. புருடனுக்குள்ளே 5 இருக்குது, பஞ்ச கஞ்சுகம், அதை விட்டுருங்க, புருடன் ஒன்றா வச்சுக்கலாம். ஸோ அப்போ 24 + 1 25 இருக்கிறது. இப்போ நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிறோம். இப்போ இந்த விழிப்பு நிலையை விளக்கும் பொழுது 35ன்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்தில் இருக்கு. என்னன்னா இந்த தச வாயுக்கள் சேர்த்து 35ன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த தச வாயுக்கள் அப்படிங்கிறது. என்னன்னா இந்த இப்போ நீர்ல இருந்து ரத்தம் வருது, சலைவா வருது, கண்ணீர் வருது, சிறுநீர், இப்படிலாம் நம்ம இருக்குல்ல, இதெல்லாம் தாத்துவீகங்கள் அப்படிம்பாங்க. இப்போ நீர் அப்படிங்கிற ஒரு பூதம், அதுல இருந்து நிறைய வருது. இப்படியே பார்த்தோம்னா 60 தாத்துவீகங்கள் இருக்கு. ஸோ 36 + 60 96 நம்ம ஒரு தாத்துவங்கள் இருக்கு. அதுல காற்றுல இருந்து வரக்கூடியது வந்து பஞ்ச வாயுக்கள், தசவாயுக்கள்னு சொல்றது. ஸோ தசவாயுக்கள் அப்படிங்கிறது என்னன்னா 10 விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல செயல்படுது. இந்த 10 விதமான வாயுக்களும் சேர்ந்து 25 + 10 35 கருவிகள். இது கருவிகளா வச்சுக்கலாம். 35 கருவிகள் செயல்பட்டால் அது வந்து விழிப்பு நிலை. இப்போ நம்ம இருக்கிறது விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையில தான் பார்க்குறோம். இப்போ விழிப்பு நிலையில எத்தனை கருவிகள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா 25 + 10, அதாவது 24 + 1 + 10 அப்படி வச்சுக்கலாம். 24 ஆத்ம தத்துவம், 1ங்கிறது புருடன், + 10 வாயுக்கள். இப்போ இந்த தச வாயுக்களை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சும்மா ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்ததுல அது வரப்போகுது. இந்த தச வாயுக்கள்ங்கிறது என்ன சொல்றோம்னா, பொதுவாக நம்ம சுவாசிக்கிறோம். இப்போ நம்ம சுவாசிக்கிறது காற்று தான், அதில் ஒன்றும் யாருக்கு சந்தேகமே கிடையாது. போகுது, வெளியே வருது. ஆனால் இந்த உள்ளே போன உடனே அது செயல்படக்கூடிய அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆச்சரியப்படமான விஷயங்கள். அதைத்தான் அவங்க 10ஆக பிரிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பிராணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிராணன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பிராணன்கிற வாயு தான் இந்த புருடனையும் உடலையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. புரியுதுல்ல? இந்த இப்போ ஒருத்தர் பிராணன் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இறந்துட்டாருன்னு அர்த்தம். அவருக்கு வந்து அந்த புருடன் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா, பிராணன் அப்படிங்கிறது தான் இந்த உயிரையும் உடலையும் எடுக்கிற ஒரு நாட்டு. ஸோ பிராணவாயு அப்படிங்கிறது இந்த இதோட சேர்ந்து எல்லாமே இந்த காற்றோட சேர்ந்தது தான். அதனால தான் மூச்சு இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையில பிராணன் அப்படிங்கிறது அந்த காற்றின் செயல் என்னன்னா, இந்த புருடனையும் உடலையும் இணைச்சு வச்சிருக்கிறதே அந்த பிராணன் அப்படிங்கிற ஒரு வாயு. அது போல 10 இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு செயல். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிராணன், அபானன், சமானன், வியானன் அப்படிலாம் இருக்கு. ஏன்னா இந்த இது சும்மா ஓவராலாக நான் சொல்கிறேன். இந்த 10 வந்து முதல் 5 வந்து ஒரு மெயினான ஒரு இதாக சொல்கிறது, அதாவது முக்கிய வாயுக்கள். அதுக்கு அடுத்து இருக்கிற 5 வந்து உபவாயுக்கள் அப்படின்னு சொல்கிறது. மொத்தம் 10. இந்த மெயின் 5 வாயுக்கள் என்னன்னா பல செயல்கள் இங்கே செய்யுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுமே, இப்போ நான் வியானன்னு வச்சுக்கோம், இல்லை உதாரணன்னு வச்சுக்கோங்க. உதாரணங்கிறது என்ன செய்யும்னா, ஏதாவது ஒரு தீய பொருள் உடலுக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படார்னு வெளியே அனுப்பிச்சி விட்ரும். புரியுதா? இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அதுவாக செயல்பட்டு வெளியே அனுப்பிச்சி விட்ரும். இப்போ நம்மளே வந்து மூச்சு விடுறோம். இப்போ வாயை திறந்து நம்ம மூச்சு விடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காற்று உள்ளே போகுது. இது எங்கே போகுது? இந்த காற்று நுரையீரலுக்குள்ளே தான் போகுது இல்லையா, வாயுவிலேயே. இதே இது வந்து நான் தண்ணியை குடிக்கிறேன்னு வச்சுங்க, இப்போ தண்ணி நுரையீரலுக்குள்ளே போகாது, ரெண்டுமே வாயுக்குள்ளே தான் போகுது. தண்ணி எங்கே போகும்? வயிற்றுக்குள்ளே போகுது. அப்போது இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு வால்வு இருக்குது, அதுதான் வேலை செய்யும். அது என்ன வால்வு பண்ணும்னா, நம்ம ஏராக இருந்துச்சுன்னா நுரையீரலுக்குள்ளே அனுப்போம்,
சாலிடாவோ லிக்விடாக இருந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளார அனுப்பும். என்ன இப்போ நான் ஏதாவது சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே என்ன தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்டே பேசிட்டு, அப்போ அந்த வால்வுக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவன் தண்ணி ஏறுதான் அனுப்புகிறானா தண்ணி அனுப்புகிறானா அப்படின்னு அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. படார்னு கொஞ்சம் ஒரு தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் வெளியே அனுப்பிச்சி விட்ரும். புரியல? அந்த வாயு என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு நுரையீரலுக்குள்ள தண்ணி போகக்கூடாது. தண்ணியோ ஒரு சின்ன ஒரு உணவுப் பொருள் ஏதோ ஒன்று ஒரு நிலக்கடவே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கதை முடிஞ்சிச்சு. புரியுது? அப்புறம் நீ 10 லட்ச ரூபா செலவழிச்சாதே உள்ள இருக்கிறத கண்டே பிடிக்க முடியும். அதாவது என்ன பண்ணுது, அடுத்த செகண்டு படார்னு வெளியே அனுப்பிச்சிடும். ஏதோ ஒரு நமக்கு தெரியுது இல்லை, இது ஒரு வாயு. இது வந்து ஒரு உதாரணம்னு பேர். ஏன்னா அது போல இப்போ கண்ணில் ஏதாவது விழுந்துருச்சு, அந்த வாயு என்ன பண்ணுமா, கண்ணீரை சுரக்க வச்சு வெளியே அனுப்பிச்சு வயிற்றுக்குள்ளே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, வாந்தி எடுக்க வச்சிருக்கு. இல்லை, இதெல்லாம் நம்ம டெய்லி அனுபவத்தில் இருக்கிறதா நமக்கு பெருசாக தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வாயு. இந்த 10 வாயுக்குள்ள ஒரு வாயு பண்ணுற வேலை தான் இது. இப்போ இன்னொரு வாயு என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சக்தி இருக்கு பார்த்தீங்களா, சாப்பிட்றோம், சக்தி வருது, அந்த சக்தி எல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் பிரித்து பிரித்து போகுது. எல்லா உடம்பும் சக்தியாக இருக்கணும்ல, அப்போ எல்லா அங்கத்துக்கும் ஈக்குவலாக அந்த சக்தி தேவைப்படாது, ஒவ்வொன்றுக்கும் கூட குறையா தேவைப்படும். இப்போ ஹார்ட்டுக்கு தேவைப்படுற சக்தி இன்னொரு இடத்துக்கு தேவைப்படாது. அப்போ இந்த வாயு என்ன பண்ணுதா, யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை கரெக்டாக பிரித்து கொடுக்குது ஒரு வாயு. இதெல்லாம் நம்ம அறியாமல் உள்ள நடந்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு செகண்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு விதமான வாயு. இன்னொரு வாயு இருக்கு, அது சமானன்னு பேர். அது என்னன்னா, இப்போ நம்ம இப்போ பாடி டெம்பரேச்சர் வச்சுக்கோங்களேன், இப்போ 98.4 நம்ம டெம்பரேச்சர். இது இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே வருது. இப்போ நான் இங்கே வந்து இப்போ பார்க்குறேன், இப்போ நம்ம திண்டுக்கல்ல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே டெம்பரேச்சர் வந்து 42 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு, 42 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இல்லை ஃபாரின் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 104 இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு, 98.4 தான் இல்லையா? இப்போ எல்லாருக்கும் பாடி டெம்பரேச்சர் 98.4 தான். இப்போ நம்ம எல்லாம் இப்போ ரிஷிகேஷ் போகிறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ரிஷிகேஷ்லேயும் நம்ம பாடி டெம்பரேச்சர் 98.4 தான். அங்கே வெளியில் இருக்க டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 98.4க்கும் கீழே இருக்கும், 70 80 இருக்கும் இல்லையா? நம்மளோட இது 25-30 செல்சியஸை சொல்லலாம். ஆனால் அங்கே வந்து 75 80 இருக்கும், குளிராக இருக்கும், நமக்கே ஃபீல் பண்ணுறோம். ஆனால் பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், 98.4 தான் இருக்கும். நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போய் கேதார்நாத் பத்ரிநாத் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட் நேரங்களில் 0வாகத்தே இருக்கும், 0க்கு கீழே இருக்கும், 0வாக இருந்தாலே பெட்ரு. அப்போயும் உங்கள் பாடி டெம்பரேச்சர் என்ன இருக்குது, 98.4 தான் இருக்குது. நீ அங்கே ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி டைரெக்டாக திண்டுக்கல் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே 42 டிகிரி இருக்கும், அப்பயும் 98.4 தான். என்ன இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் செய்யறது எதுன்னா அந்த வாயு உங்கள் டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். என்ன இப்போ நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டை செரிக்கிறதுக்கு ஒரு அக்னி தேவை. இந்த அக்னி அங்கே எரிய வைக்கிறது ஒரு வாயு. அதனால தான் நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சா ஏப்ப வருதுன்னா அந்த வாயு எக்ஸஸாக இருந்தால் வெளியில் வந்துடும். அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய, அது என்ன சொல்கிறது, ஒரு கேஸ் மெக்கானிசம் தான் இது. ஏன்னா இப்போ இது கடவுளுக்கு நன்றியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பல விதங்கள் சொல்லலாம். இதவே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நன்றியாக இருக்கணும். ஒரு செகண்ட் முழு தப்புச்சுன்னு கரணம் தப்புனா மரணம் தான் இதெல்லாம். அப்போ இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு சிஸ்டம் பாருங்கள். இதை வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தனியாகவே நம்ம ஒரு நாள் பேசலாம். இப்போ நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எக்ஸாக்டாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வாயுக்கும் ஒரு செயல் இருக்கு. அது வந்து முதல்ல 5 வாயுக்கள் வந்து முக்கியமான செயல்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் இதில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த உபவாயுக்கள் சப்போர்ட்டுக்கு வரும். அது ஒரு 5 இருக்கு. அப்போ ஏற்கனவே வால்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த வால்வு இருக்கு, இந்த வால்வு ஒரு லைட்டாக மிஸ்ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஒரு வாயு செயல்பட்டு வெளியே தள்ளிடுது. அந்த வாயுல ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்கிருந்து சப்போர்ட்டுக்கு இன்னொரு வாயு வரும். புரியுதுல்ல? அப்போ இது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம இந்த பிராணவாயு உள்ள தங்கி இருக்கிறதுனா எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதனாலதான் இது எல்லாத்தையும் சேர்த்தே பிராணவாயு கண்ட்ரோல்ல இருக்கிறனால மொத்தமாக பிராணன்னு சொல்லுவாங்க. இந்த தசவாயுக்களுக்குமே பிராண கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு 10 வாயுக்கள். அப்போ எவ்வளோ ஆச்சு, இப்போ 35. ஸோ 35 கருவிகளும் செயல்படும் இப்போ நம்ம உடம்புல. அந்த 35 கருவிகளும் செயல்படும் பொழுது உயிர் எங்க இருக்கு, புருவ மத்தியில் இருக்கு. ஸோ இதுக்கு தான் விழிப்பு நிலைன்னு பேர். இதுதான் இப்போ விழிப்பு நிலை அப்படின்னா சைவ சித்தாந்தம் சொல்றபடி உயிர் இருக்கும் இடம் புருவ மத்தி, செயல்படும் கருவிகள் 35.
எது 35? 24 + 1 + 10. 24ங்கிறது ஆன்ம தத்துவங்கள், நம்ம என்டையர் பாடி. 1ங்கிறது உயிர், அதுதான் புருடன். அதை சுற்றி 5 கவர் இருக்கு, அதை வச்சுக்கோங்க. ப்ளஸ் 24 + 1 + 10. 10ங்கிறது தச வாயுக்கள். அப்போ 35 கருவிகளும் செயல்பட்டால் அந்த நிலைக்கு விழிப்பு நிலை என்று பெயர். அது எப்போ செயல்படும்னா புருடன் இங்கே இருந்தால். புரியுதுல்ல? இப்போ இந்த புருடன் வந்து கொஞ்சம் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. புரியுதுல்ல? புருடன் வந்து இப்போ கொஞ்சம் கீழே இறங்குது. கீழே இறங்கி இந்த தொண்டைக்குழிக்கிட்ட வருது. இந்த தைராய்டெலாம் சொல்கிறோம்ல, இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்தால் என்ன ஆகும்னா, இந்த 35ல் ஞானேந்திரியமும் கர்மேந்திரியங்களும் ஆஃப் ஆயிடும். புரியுதா? இந்த படத்தில் போட்டிருக்கும் பார்த்துருங்க. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. இப்போ எது ஞானேந்திரியம்? நம்ம முதல் வகுப்பில் தெளிவாக பார்த்துருக்குறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிற 5 ஞானேந்திரியங்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 கர்மேந்திரியங்கள் பார்த்தோம். என்னன்னா கை, கால், பேசுகிற நாக்கு, எருவாய், கருவாய் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 5 ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும் செயல்படாது. எப்போ? உயிர் வந்து இங்கேருந்து கீழே இறங்கின உடனே. இந்த தொண்டைக்குழிக்கிட்ட இந்த நீங்கள் சக்கரத்துப்படி பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரில் வந்துட்டீங்கன்னா, அப்போது 35ல் 10 அவுட் ஆகலை, செயல்படாது. செயல்படாமல் இருக்கும்போது இப்போ 25 தான் செயல்படுது. புரியுதா? இந்த நிலையில தான் கனவு வர்றது. புரியுதா? ஆராய்ச்சி பாருங்க. இப்போ கனவு எப்படி வருது? மற்ற எல்லாம் ஆன்ல இருக்கு. சித்தம் இருக்கு, மனம் இருக்கு, புத்தி இருக்கு, எல்லாமே ஆன் கம்ப்ளீட்டா இருக்கு. ஆனா கனவு நமக்கு என்ன வேணாலும் கனவு வரும். இங்க போறோம், அங்க போற வரும், என்ன எல்லாம் இருக்கு. அங்க மனசுல இருக்க போற மனசு ஃபுல்லா ஆக்டிவா இருக்கு, சித்தம் ஆக்டிவா இருக்கு, எல்லாமே இருக்கு இல்ல. இப்ப அதுல என்னென்ன கனவுல நம்ம மெயினா ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப நமக்குலாம் எத்தனையோ கனவுகள் வந்திருக்கும் இல்லையா? பிறந்ததுல இருந்து பல நாள் தூங்கி இருக்கிறோம், பல கனவுகள் வருது. எல்லா கனவுலையும் நம்ம இருக்கிறோம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லாத கனவு ஏதாவது ஒண்ணு இருக்கா? உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ஒரு கனவு வருது, அந்த கனவுல இப்ப நம்மளை வந்து ஒரு சிங்கம் துரத்துற மாதிரி ஒரு கனவு வரலாம். என்னை சிங்கம் துரத்துற மாதிரி ஒரு கனவு வரும். இல்லை 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா, நான் பார்க்குற மாதிரி ஒரு கனவு வருது. இல்லை எனக்கிட்ட என்னமோ ஒரு கனவு வருது. அந்த கனவுல கண்டிப்பா இருக்கிற ஆள் யாரு? நம்ம இல்லாத ஒரு கனவு வராது இல்லையா? காரணம் என்னன்னா, அங்க என்ன இருக்கு? இந்த அகங்காரம் உள்ள இருக்கு. அகங்காரம் ஆக்டிவா இருக்கு. அகங்காரம் இல்லைன்னா அந்த உணர்வு வராது. அப்போ இதுதான் இந்த ஆராய்ச்சியில இவங்க ஆழ்நிலைக்கு போனதுக்கான அடையாளம். மற்ற எந்த தத்துவ ஞானத்துல போனாலும் இந்த விளக்கங்கள் இருக்காது. கனவு வருதுன்னா ஏன்னா அது மனசுல இருக்கிறது அப்படியே வருதும்பாங்க. மனசுல இருக்கிறது அப்படியே வருது, நான்கிறது இல்லாம கூட வரலாம்ல. ஆனா இந்த அகங்காரம்னு ஒரு தனி தத்துவம் இருக்கிறனால இப்ப நமக்கு என்ன ஆகுது? எல்லா கனவுலையும் நான் இருக்கேன். இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். கூட வர்ற ஆள் எங்க வேணாலும் இருக்கலாம், ஒரு காம்பினேஷனா கூட இருக்கலாம். இப்ப நானும் இவரும் போய் ஃபாரின்ல இருக்க மாதிரி இருக்கலாம். ஃபாரின் நான் தனியா போயிருப்பேன், இவர் இங்க பார்த்துருப்பேன். 2 கனெக்ஷன் அங்க சேர்ந்து வரும். ஆனா நான் இருப்பேன். அப்போ 25 தத்துவங்கள் செயல்படுவது கனவு. கனவு நிலையில 25 தத்துவங்கள் செயல்படுது. உயிர் நிலை எங்க? தொண்டைக்குழி கிட்ட வருது, விசுத்தி கிட்ட வருது. இது ஒரு நடுநிலை. இப்ப தூங்கிட்டார் ஒரு ஆள், தூங்கிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். தூங்கிட்டா இந்த உயிர் எங்க வருதுன்னா கீழே இறங்கி இங்க வருது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க உங்க யோகத்தை? அநாகதம். ஸோ உயிர் வந்து இப்ப நெஞ்சு கிட்ட வந்து நெஞ்சுக்குள்ள அநாகதத்துக்கு வந்துடுது. இப்ப எத்தனை கருவி செயல்படும்னா 3 தான் செயல்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் வந்து தூக்க நிலைக்கு போன பிறகு அங்கு செயல்படும் கருவி 3. எது? பிராணவாயு இருக்கும் கண்டிப்பா, புருடன் இருப்பார், அடுத்து சித்தம் இருக்கும். புரியுதா? பிராணவாயு, புருடன், சித்தம், 3 ஆளு தான் அங்க. சித்தம். இப்ப 3 மட்டும் இருந்தால் அந்த நிலைக்குத்தான் தூக்கம், உறக்கம் என்று பெயர். புரியுதுல? இது ஏன் நம்ம இவங்க வந்து இப்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்கன்னா, ஒரு தூங்குறான்னு வச்சுக்கோங்களேன், தூங்கி எந்திரிச்ச உடனே அவனுக்கு என்ன நல்லா தூங்குனேன்னு ஒரு உணர்வு வருது. அவன் சொல்றான்ல நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு. இந்த உணர்வு ஏன் இருக்குன்னா அங்க அந்த சித்தம்ங்கிறது இருக்கு.
புரியுதா? அந்த சித்தம்ங்கிறது என்னது? மெமரி. நம்மளுடைய சம்ஸ்காரங்க இருக்கிறது, மெமரிஸ் எல்லாம் இருக்கிறது சித்தம் தான். அப்போ அந்த சித்தம் அங்க விழிப்பா இருக்கிறனால, சித்தம் செயல்படுவதனால் நமக்கு ஒரு உணர்வு இருக்கு, நல்லா தூங்குனேன். ஆனா அந்த அகங்காரம் அங்க இல்ல, அகங்காரம் இல்ல, அதனாலதான் அங்க நான்கிற உணர்வு கிடையாது. ஆனால் மெமரி இருக்கு, அந்த நேரத்துல சித்தம் ஆக்டிவா இருக்கு. அப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுக்கு என்ன தெரியுது? நல்லா தூங்குனேன், அந்த உணர்வு வருது பாருங்க. இந்த ஆராய்ச்சி சைவத்துக்கே ஒரே தனி ஆராய்ச்சி. சரிங்களா? நீங்க மற்ற எந்த தத்துவ ஞானத்தையும் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நல்லா தூங்குனேன்னு ஏன் சொல்றீங்கன்னா, அங்க ஆன்மா இருந்துச்சு, ஆன்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆன்மா எப்பவுமே இருக்கு, அது கூட ஒண்ணு இருக்குங்க. அதனாலதான் அந்த மெமரி, அதுதான் சித்தம். புரியுதா? அந்த சித்தம் ஆக்டிவா இருக்கிறனால தூக்க நிலையில் நமக்கு தூங்குனே அப்படிங்கிற உணர்வு இருக்கு. எப்ப வருது? விழிச்ச பிறகு வருது. ஏன்னா அப்பதான் அகங்காரம் வருது. தூங்கி முழிச்ச உடனே அகங்காரம் வருது. இந்த அகங்காரங்கிறது எதுல இருந்து வந்திருக்கு? சித்தத்துல ஒரு பகுதி புத்தி, புத்தில இருந்து ஒரு பகுதி அகங்காரமா நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த மெமரி அங்க டிரான்ஸ்பர் ஆயிருது. ஓ நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்றது எது? அகங்காரம் தான். புரியுதா? தூங்கும் போது அகங்காரம் கிடையாது, சித்தம் மட்டும்தான். தூங்கி விழிச்ச உடனே அகங்காரம் வந்துருது. அந்த அகங்காரத்துக்கு தெரியுது நல்லா தூங்குனேன், ஏன்னா சித்தம் அங்க ஆக்டிவா இருக்கு. புரியுதுல? அப்ப 3 கருவிகள் மட்டுமே செயல்பட்டால் அது தூக்கம், உறக்கம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் பொதுவா எல்லா தத்துவ ஞானங்களும் சொல்றது, 3 நிலைகள். சைவம் இன்னும் 2 படி கூட போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த உயிர் இங்க தானே இருக்கு, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அதுக்கு அடுத்த ஒரு சக்கரம் சொல்றீங்கன்னா சுவாதிஷ்டானமா மணிப்பூரகம், நெஞ்சில இருந்து கீழே இறங்கி வருது, இந்த தொப்புள் கிட்ட வருது, மணிப்பூரகத்துக்கு வருது. இப்போ அந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு வரும்போது 2 தான் ஆக்டிவா இருக்கும். எதுவும் புருடனும் பிராணவாயு மட்டும், புருடனும் பிராணவாயு மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். சித்தம் அங்கு செயல்படாது. புரியுதா? அந்த நிலையத்தான் நம்ம என்ன சொல்றாங்க, பேருறக்கம் அப்படின்னு ஒரு புது டேர்ம் போடுறான். உறக்கம் தான், ஆனா இந்த உறக்கத்துக்கு பேர் பேருறக்கம். சாதாரண உறக்கத்துல சித்தம் செயல்படும், பேருறக்கத்துல சித்தம் செயல்படாது. அப்ப அந்த பேர் உறக்கத்துக்கும் நான் சாதாரண உறக்கத்துக்கு என்னதான் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க சித்தம் இருக்கும், அங்க சித்தம் இருக்காது. புரியுதா? இப்ப நம்ம இதுல சொல்றதா இருந்தா, கிட்டத்தட்ட ஒரு மயக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப மயக்கத்துல இருக்கிறவனுக்கும் தூக்கத்துல இருக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம்? தூக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. தூக்கத்துல இருக்கிறவன் நீங்க எழுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி தட்டி விட்டுனா படார்னு எந்திரிச்சிருவேன். ஏன்னா அங்க இந்த சித்தம் இருக்கு. மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு படார்னு முழிப்பு வரும், ஆனா சித்தம் செயல்படாது. நீங்க ரொம்ப ஆக்டிவா பண்ணி ஏதாவது தண்ணிக்குன்னே தொளிச்சு ஏதாவது பண்ணா அது வரலாம், ரிவைவ் ஆகும். அப்ப அந்த மயக்கத்துக்கும் உறக்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னா, உறக்கத்துல சித்தம் வேலை செய்யுது, மயக்கம்ங்கிற அந்த பேர் உறக்கத்துல சித்தம் செயல்படாது. இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, புருடனும் பிராணனும் தான். புருடனோட சேர்ந்து இருக்க ஒன்னே ஒண்ணு பிராணன் தான். புரியுதா? அந்த பிராணன் அங்க காலின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அதை முடிஞ்சிச்சு. புரியுதா? பிராணன் இருக்கு, பிராணன்னா எல்லாமே இருக்கு, பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஓகே. ஆனா புருடன் மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த கருவிகளும் அங்க கிடையாது. அப்ப 2 தத்துவம் இருந்தால் அது பேருறக்கம் அப்படின்னு ஒரு டேர்ம் புதுசா நம்ம சைவத்துல சொல்றாங்க. இதை துரியம்னு சொல்ற வழக்கம் இருக்கு. ஆனா நம்ம இதுல இப்ப குழப்ப வேண்டாம். அந்த துரியம் துரியாதீதம்ல யோகத்துல வேற ஒரு டேர்ம்ல யூஸ் பண்றாங்க. அதனால நம்ம இதை துரியம்ங்கிறது இங்க போட வேண்டாம். 4ன்னு அர்த்தத்துக்காக துரியம்னு சொல்றாங்க. பட் நம்ம பேருறக்கம்ங்கிறது அது கரெக்டான வார்த்தை, தமிழ் வார்த்தை. இன்னொரு நிலையும் சொல்றாங்க. அது என்னன்னா, அப்ப இங்க இருக்குல்ல உயிர், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சுவாதிஷ்டானத்தை தாண்டி மூலாதாரத்துக்கு வந்துருச்சு, கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உயிர், அங்க பிராணன்னு செயல்படாது. அதுதான் உயிர் படக்கம். அங்க என்னன்னா, இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை. அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா பிராணனும் செயல்படாது. பிராணன் இருக்கு ஆனா செயல்படல, புருடன் இருக்கு ஆனா உயிருக்குள்ளார அந்த இடத்துல அடங்கி இருக்கு. புரியுதா? இது ஆல்மோஸ்ட் லைக் டெத். புரியுதா? இப்போ நீங்க பாடி டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாடி ஃபங்க்ஷன் இருக்காது, ஏன்னா பிராணன் செயல்படலைன்னா பாடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் லைக் டெத். ஆனால் உயிர் போகல. இல்ல, அது உயிர் படக்கம்னு சொல்லிட்டாங்க. அது இங்கிலீஷ் டேர்ம்ல நீங்க எப்படி ஆராய்ச்சி பண்ண பண்ணிக்கலாம். நிலை என்னன்னா, உயிர் இருக்கு ஆனா எல்லா சிம்டமும் ஆஃப். புரியுறது இல்ல?
சர்வமும் அடங்கம் தான். நீங்க அதாவது மெடிக்கலி டெட் அப்படி வச்சுக்கோங்க. மெடிக்கலி டெட் தான், எவ்ரி திங் இஸ் டெட். இல்லை மெடிக்கல் சயின்ஸ் படியோ பிசிக்கலா என்ன அதுல என்ன இது எப்படின்னா, இது எப்படி தெரியும்னா, இப்படி ஆனவர் திடீர்னு ரிவைவ் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க, அங்கதான் வித்தியாசம். இந்த புருடன் வந்து அங்க அடங்காம வெளியில போயிடுச்சுன்னா அது ரியல் டெத். தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் நார்மலி. பட் இந்த உயிர் அடக்கம்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, உயிர் அங்க அடங்கித்தான் இருக்கு, வெளியில போல. உயிர் இல்லாம இல்ல, வெளியேவும் போல, உயிர் அடங்கி இருக்கு. அடங்குன உயிர் எப்பனாலும் வரலாம். புரியுதா நான் சொல்றது? இது வந்து ஒரு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் தான், நம்ம ஜாலியா பேசுற விஷயம் இல்ல. ஆமா, அந்த நிலையில இருப்பாங்க. இப்போ இல்ல திருமூலர்கள் இப்போ நம்மதுலயே என்ன, இப்ப சிற்றம்பல நாடிகள்னு ஒரு முனிவர் இருந்தார், நீங்க கேள்விப்பட்டீங்க? சீர்காழியில சிற்றம்பல நாடிகள்னு சொல்லி ஒரு பெரிய யோகி வாழ்ந்தார். அவர் வந்து வாழ்ந்த காலம் வந்து மெய்கண்டாருக்குலாம் பின்னாடி வந்தவர் தான். அவர் வந்து ஒரு புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் மிகப்பெரிய யோகி, நம்ம பரம்பரையிலே வர்றவர் தான், சிற்றம்பல நாடிகள்னு பேர். அவர் துகளறு போதம்னு ஒரு புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகங்கள்லாம் இப்போ கூட அவைலபிள் தான், ஆனால் ரொம்ப அட்வான்ஸ்டு புக்ஸ். அவருக்கு 30 சீடர்கள் இருந்தாங்க, 32 36 சீடர்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு குழு மாதிரி அமைச்சு அத்தனை பேருக்கு அங்கேயே பயிற்சி, எல்லாம் வீட்டை விட்டு வந்தவங்க துறவிகளா வந்தவர்களை வச்சு பயிற்சி கொடுத்து அதுல ஒரே ஒரு மாணவர் மட்டும் அவர் இவரோட எதிர்பார்த்த பக்குவம் இல்லை. அவனு ரொம்ப மிகப்பெரிய பக்குவம் அடைஞ்சவன், ஆனா அந்த ஒருத்தருக்கு மட்டும் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை. உடனே அவனை வந்து நீ வெளியே தேசாந்திரம் போயிட்டு வாப்பா, இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரட்டும்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. அவன் போய் அங்கங்க சுத்திட்டு வரும் பொழுதே இவங்க பேரும் இவரும் சேர்ந்து மொத்தமா சமாதி அடையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு அடைச்சிட்டாங்க. அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்துட்டாங்க சமாதியில. சமாதி அடைஞ்சு எல்லாரும் சமாதி, இவர் ஒரு தனியா ஒரு பக்கம் சமாதியில ஆழ்ந்துட்டாரு. இப்போ இந்த ஊர் மன்னருக்குலாம் தெரியும், அவங்க எல்லாம் வந்து இதை பாக்குறாங்க, அவ ஏற்பாடுலாம் பண்ணி கொடுக்குறான் மன்னன். இது கேள்விப்பட்ட உடனே அந்த வெளியில போனேன் பாருங்க அந்த சிஷ்யன், அவனுக்கு ஒரு பெரிய வருத்தமாயி போச்சு. நம்ம பெரிய இதை மிஸ் பண்ணிட்டோமே, குரு எல்லாருக்கும் ஒரு பெரிய நிலையை கொடுத்துட்டாரு, நமக்கு மட்டும் கொடுக்காம விட்டாருன்னு அங்கிருந்து ஓடி வந்தேன்னா இவர் சமாதியில ஆழ்ந்துட்டார். யாரு? சிற்றம்பல நாடிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் படக்கம் உள்ள போயிட்டார். ஆனா இவர் வந்தவன் அந்த ஆதங்கத்துல பல பாடல்கள் பாடுறான். இவர் பெரிய நிலையை அடைஞ்சவர் தான், அந்த அளவுக்கு இல்லை அவ்வளவுதானே தவிர, ஆனா பெரிய பல பாடல்கள் பாடுறேன். அந்த பாடல்கள் இன்னைக்கு இருக்கு. அந்த பாடல்கள் பாடினோடனே இவருக்கு என்ன பண்றாரு, அந்த நிலையில இருந்து வெளியில வர்றாரு, திருப்பி ஒருக்கா. யாரு? சிற்றம்பல நாடிகள் குரு வெளியில வராரு, திருப்பி ஒருக்கா வந்து அவனை தான் மடியிலே உட்கார வச்சுட்டு அப்படியே சமாதி போயிடுற, இவனு சேர்ந்து போயிடுறேன் இவருடைய ஸ்பரிசத்தினால. இது வந்து நடந்த கதை. இதெல்லாம் எங்க விளக்கம் கொடுப்பீங்க? உயிர் பழக்கத்துலதான். இப்ப நம்ம திருவாரூர் ஆதீனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம குரு முதல்வர் இருக்கிறார்ல நமசிவாய மூர்த்திகள், அவருக்கு அடுத்து வந்தவர் வந்து மிகப்பெரிய யோகி. அவர் இந்த பட்டத்துக்கு வந்து சமாதிக்கு போயிட்டாரு. அப்ப ஆள் இல்லை, இவங்க எல்லாம் இது பண்றாங்க, யார் எடுத்து என்னன்னு தெரியல. அவர் திருப்பி வர்றாரு, திருப்பி வந்து இன்னொருத்தனுக்கு வந்து இவர் யாருக்கும் பட்டமும் கட்டி வைக்கல, அப்படிங்கும்போது குழப்பம் வரக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் வேண்டுதலை கேட்டு திருப்பி வராரு. 3வது ஒருத்தரை அவர் தான் நியமிக்கிறார். அப்ப 3வது குரு மகா சன்னிதானம் தான் அம்பலவான தேசியர். 2வது இருந்தவரை பத்தி ஒரு பேர் இருக்கு, ஆனா எந்த விதமான வரலாறும் கிடையாது. காரணம் வந்து அவர் இவர்கிட்ட தீட்சை வாங்கின அடுத்த மணியை எழுதிக்கிட்டார். அப்போ இதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் எப்படி கொடுப்பீங்க? உயிர் பழக்கம் தான். இது வந்து டெத்து கிடையாது. டெத்துக்கு ஒரு முதல் நிலைன்னு வச்சுக்கலாம் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த நிலையில இருந்து அவர்கள் வெளியே வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த நிலையில பாடியில எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, ஆனால் உயிர் மட்டும் உள்ள இருக்கு. இது உயிர் பழக்கம். எல்லாமே அடங்கிடுச்சு, டோட்டலா முடிஞ்சு. பிராணன் இருந்துட்டா அது வந்து எந்த நிலை? பேருறக்கம். பிராணன் இருந்துட்டாலே பேருறக்கம். பிராணனும் சித்தமும் கொஞ்சம் சேர்ந்துடுச்சுன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய தூக்கம். அப்போ இப்ப இது 5 நிலையாக இதை வந்து உயிரின் 5 அவஸ்தைகள்னு சொல்றது. உயிரின் 5 பிரிவுகள் நம்ம சொன்னோம், இது வந்து உயிரின் 5 அவஸ்தைகள் அப்படின்னு சொல்றோம். இப்படி விழிப்பு நிலை, உயிர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. கருவிகள் வந்து 35. உயிர் அங்கிருந்து கொஞ்சம் கீழே இங்க இறங்கிருச்சு. கனவு நிலை 25. எது 10 போகுது.
ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் போயிடுச்சு. அதே உயிர் கீழே இந்த நெஞ்சு கிட்ட வந்துருச்சு. அதுதான் உறக்கம். அப்போ 3 தான் செயல்படுதுன்னு பார்த்தோம். சித்தம், பிராணன், புருடன். புருடன் இருப்பார், அவர் தானே மெயின் ஹீரோ, அவர் தான் கிங்கு, அவர் அங்கே இருப்பார். அதுக்கும் கீழே இறங்கிடுச்சுன்னா புருடனும் பிராணன் மட்டும்தான், சித்தமும் அடங்கி. அதுக்கும் கீழே போயிட்டா புருடன் மட்டும் அனைத்தும் அடங்குகிறது. புரியுதா? 5 நிலைகளில் ஒரு மனிதனுக்கு அவஸ்தைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புருடன் எப்பவுமே இருக்கிறாள், அவர் அடுத்த ஜென்மத்திலே இருக்கிறவர். புருடன் தான் நம்ம ஆன்மான்னு சொல்றோம். அந்த புருடன் இதோட கலந்தே தான் இருக்கிறார். இப்போ நம்ம வித்யா தத்துவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பஞ்ச கஞ்சுகத்தை மாட்டிய ஆன்மா புருடன். அவர் தான் இந்த 24 தத்துவங்களையும் உள்ள இருந்து செயல்பட்டு இருக்கிற எல்லாத்துலையும் இருக்கிறார். இப்போ நம்ம எல்லாம் புருடனோட தான் இருக்கிறோம், புரியுதுல்ல? ஆனால் அகங்காரம் நம்மளுக்கு முன்னாடி நிற்குது. அது ஆணவத்தோட இங்க இருந்த செயல். புருடன் தான் நம்மளுடைய பசு அப்படிங்கிற உயிர். இப்போ அந்த மேல இருக்க 5 தத்துவங்கள் நம்ம சொன்னோம்ல, சிவ தத்துவங்கள் 5, சிவன், சக்தி, சதாசிவம், அடுத்து ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்தை. இது எல்லாம் அருளாளர்களுக்கு மட்டுமே உரியது. இப்போ நமக்கெல்லாம் நார்மலா அது கிடையாது. அருளாளர்களுக்கு மட்டும்தான் அந்த தத்துவங்கள் உண்டு. அவங்க அந்த புருட தத்துவத்தையும் கடந்து அந்த புருடன் மேல போகுது. அதனாலதான் அவங்க காலத்தையும் கடந்து போறாங்க. நம்ம விஞ்ஞான கலர் படிச்சோம்ல, விஞ்ஞான கலர்லாம் அவங்களுக்கு தான் அந்த தத்துவம் உண்டு. இப்போ நமக்கெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு இந்த உடலுக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் ஒண்ணு அந்த 5ம் கிடையாது. அருளாளர்கள் நம்ம சொல்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த தத்துவங்கள் உண்டு. இது இதே 36 தத்துவங்களை ஒரு விதமா நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா 36 தத்துவங்கள் படிச்சாதான் இது புரியும். இப்போ இதை நம்ம முதல் டாபிக்லேயே போய் 24, 21, 35 ஒன்றும் புரியாது இல்லை. அதனாலதான் அந்த 36 சொன்னோம். 36ல் பகுப்பாய்வு பண்ணும்போது இந்த 5 அவஸ்தைகளை பார்த்துருக்குறோம். இது ஒரு விதமான பகுத்து ஆயிருக்கு. இன்னொரு விதமான பகுத்தாய்வு இருக்கு. அது எப்படின்னா தூள உடம்பு, சூக்ம உடம்பு, காரண உடம்பு, அப்படி ஒரு விதமான பகுத்தாய்வு இருக்கு. பஞ்ச கோஷங்கள்னு சொல்றாங்க, அன்னமய கோஷம், மனோமய கோஷம்லாம் இருக்கு. இது ஒரு விதமான பகுத்தாய்வு. புரியுதா? இப்ப இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம பேசுனது 5 அவஸ்தைகள் அப்படிங்கிறது. இப்ப இந்த 5 அவஸ்தைகள்ல இன்னைக்கு டாபிக்ல